திமுகவை எதிர்த்து தான் மேம் விஜயகாந்த் வந்து தேமுதிகன்ற ஒரு கட்சி உருவாக்குனாரு. ஆனா இப்ப போய் பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் திமுகவோடய கூட்டணி வச்சிருக்காங்களே. கேப்டனோட ஆன்மா மன்னிக்காதுன்னு பாஜக சொன்னதை விட கேப்டனோட தொண்டர்கள் கேப்டன் மீது ரொம்ப அன்பில் இருந்தவர்கள், ரொம்ப அன்பாக இருந்தவங்க எல்லாரும் மனம் நொந்து அதை சொல்கிறாங்க. கேப்டன் இருந்திருந்தால் அவர் வந்து ஒரு நல்ல உடல்நிலையோடு இருந்திருந்தால் இதை மிக நிச்சயமாக இப்படி யோசிச்சிருக்க விட மாட்டார். அவர் கேப்டனோட உயிர் போவதற்கும் கேப்டனுடைய உடல்நிலை வந்து மோசமாவதற்கும் திமுக மிக முக்கிய ஒரு காரணம். கேப்டனை வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தொடர்ந்து அவரோட குணத்தை வந்து அவர் ஒரு குடிகாரர், அவர் அப்படி அவர் இப்படின்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப டெய்லியும் அன்னைக்கு இந்த வேலைகளை வந்து டிஎம்கே ஐடி விங் பண்ணும். கேப்டனை வந்து உருக்குலைக்க போக வச்சதில் டிஎம்கே அண்ட் டிஎம்கே ஐடி விங்கோட பங்கு பற்றி தெரிந்தும் அந்த மேடம் போய் சேர்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவர்களுடைய சகோதரருக்காக அந்த அம்மா எடுத்த ஒரு முடிவு. ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய சொந்த தம்பிக்கு ஒரு அலங்கார எம்பி பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக கேப்டனை 2வது முறையாக பிரேமலதா மேடம் கொன்றிருக்கிறார். அதிமுகவுக்கு துரோகம் பண்ணி போகிற அவரால் வந்து எவ்வளோ நேரம் இந்த திமுகவோடு சேர்ந்து அரசியல் பண்ணிட முடியும்? 26 திமுக டெஃபினட்டாக வராது. அது திமுகவுக்கே தெரிஞ்சதுனால தான் ஓபிஎஸ் மாதிரியான ஒரு வீணா போன லக்கேஜ்லாம் தூக்கி சுமக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். திமுகவை எதிர்த்து தான் மேம் விஜயகாந்த் வந்து தேமுதிகன்ற ஒரு கட்சி உருவாக்குனாரு. ஆனா இப்ப போய் பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் திமுகவோடய கூட்டணி வச்சிருக்காங்களே, இது எப்படி மேம் பாக்குறீங்க? இதெல்லாம் அரசியல் நடக்கக்கூடிய பெரும் துயரம். வைகோ அவர்கள் கூட திமுக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். இன்னைக்கு அவர் போய் கூட்டணி சேர்ந்துருக்காரு, அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுறாரு இல்லையா? இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அரசியல் அசிங்கங்கள்னு பேர் வச்சிங்கன்னா அது அரசியல் அசிங்கங்கள், அரசியல் அவமானங்கள்னு சொன்னீங்கன்னா அரசியல் அவமானங்கள். இதை சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் அதை நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோதான். தொண்டர்களோட விருப்பம் திமுக, அதனால தான் நாங்கள் திமுகவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க மேம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க கட்சியில் இருக்கின்ற பல தொண்டர்கள் பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. அதில் வந்து கேப்டனோட ஆன்மா மன்னிக்காதுன்னு பாஜக சொன்னதை விட பாஜகவாவது ஒரு அரசியலுக்காக அதை சொல்லுதுன்னா கேப்டனோட தொண்டர்கள் கேப்டன் மீது ரொம்ப அன்பில் இருந்தவர்கள், ரொம்ப அன்பாக இருந்தவங்க எல்லாரும் மனம் நொந்து அதை சொல்கிறாங்க. அந்த இப்போ வைரலாக அவங்க கொடி ஏற்றுறாங்க, அது இப்போ நடந்ததா முன்னாடி நடந்ததான்னு தெரியலை. அந்த கொடி அருந்து விழுறதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு சகுனம் அப்படின்லாம் அதை சொல்லிகிட்ருக்காங்க. உண்மையான கேப்டன் தொண்டர்களுக்கு இந்த பிரேமலதா மேடத்தோட இந்த அப்ரோச் அணுகுமுறை எல்லாம் வந்து ஒரு தீராத ஒரு காயம், தீராத ஒரு வலி இதான் அது உருவாக்கும். பெரும்பாலான கேப்டனோட தொண்டர்கள் அடுத்தடுத்து அப்படியே அதிமுகவில் அந்தந்த பகுதிகளில் வந்து அதிமுகவில் போய் அதை ஜாயின் பண்ணிடுவாங்க. இது அப்படி தான் அது அநேகமாக நடக்கும். இவ்வளோ 2005 கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க மேம். அப்போ இருந்து இப்போ வர திமுகவோட கூட்டணியே வச்சது கிடையாது. இப்போ முதல் முறையாக வச்சுருக்காங்கன்னா என்ன காரணமாக இருக்கும்? ஃபஸ்ட்டு காரணம் கேப்டன் இல்லாதது. கேப்டன் இருந்திருந்தால் அவர் வந்து ஒரு நல்ல உடல்நிலையோடு இருந்திருந்தால் இதை மிக நிச்சயமாக இப்படி யோசிச்சிருக்க விட மாட்டார் அவர். சரிங்களா? கேப்டனை வந்து கேப்டனோட உயிர் போவதற்கும் கேப்டனுடைய உடல்நிலை வந்து மோசமாவதற்கும் திமுக மிக முக்கிய ஒரு காரணம். கேப்டனை வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தொடர்ந்து அவரோட குணத்தை வந்து அவர் ஒரு குடிகாரர், அவர் அப்படி அவர் இப்படின்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப டெய்லியும் சீமான் எப்படி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரை போட்டு டெய்லியும் உருட்டிகிட்டே இருப்பாங்க, டெய்லியும் அவர் அசிங்கமான வார்த்தைகளை திட்டுறதுக்குன்னே 10 யூடியூப் சேனல் இருந்தது இல்லையா? அன்னைக்கு இந்த வேலைகளை வந்து டிஎம்கே ஐடி விங் பண்ணும். அவரை பற்றி அவர் குழறி, அவர் உடல்நிலை சரியில்லை, குழறி பேசுகிறாரு. அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து டிஎம்கே ஐடி விங்கு அதை பர்பஸாக பரப்பிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ வந்து அவர் வந்து ஒரு உண்மையுமே மிகப்பெரிய நோயாளி போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வந்து 2016 16க்கு முன்னாடி ஒரு 15லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கே ஐடி விங். அன்றைக்கி டிஎம்கே ஐடி விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது மீன்ஸ் நிறைய ஆட்களை போட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எம்எம் அப்துல்லா அதோட ஹெட்டாக இருந்தார் நினைக்கிறேன். ஆமாம், போட்டு பயங்கரமாக அவரை ட்ரால் பண்ணி அவர் இப்படித்தான் சித்திரவதைப்படுத்துறதுன்னு இல்லாமல் வந்து அவரை வெர்பலாகவும் நிறையா வாய் சொற்களால் அவரை வந்து கீறி விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்படி கேப்டனோட உயிர் இவ்வளோ சீக்கிரம் போனதுக்கு டிஎம்கே ஐடி விங் அண்ட் டிஎம்கே
ஆர் த என்ன சொல்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் டூல்ஸ் இவங்க எல்லாமே அதுக்கு அவரோட உயிர் போனதற்கு மிக முக்கியமான காரணங்கள். இன்றைக்கி அது இல்லாமல் கேப்டனுக்கு வந்து பல்வேறு வகையில் கருணாநிதி அவர்கள் தொல்லை கொடுத்தார். இந்த கோடம்பாக்கத்தில் அவருடைய அந்த இன்றைக்கி ஆஃபீஸாக இருக்கலாம், அந்த மண்டபத்தை இடித்து அது பெரிய இடமா இருந்தது, நீங்களாம் பார்த்துருக்க முடியாது, அது பெரிய இடமா இருந்தது. அது எல்லாத்தையுமே இது பண்ணி ரொம்ப குறுக்கி விட்டு அவரை ரொம்ப தொல்லைகளுக்கு உள்ளாக்கி இது பண்ணினது ஒரு மிகப்பெரிய, அதிலெல்லாம் தான் கேப்டன் ரொம்ப மனமுடிந்து போனார். அப்படி கேப்டனை வந்து உருக்குலைக்க போக வச்சதில் டிஎம்கே அண்ட் டிஎம்கே ஐடி விங்கோட பங்கு பற்றி தெரிந்தும் அந்த மேடம் போய் சேர்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவர்களுடைய சகோதரருக்காக அந்த அம்மா எடுத்த ஒரு முடிவு. ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஆசைப்பட்டு இதை விட்டால் வேறு வாய்ப்பே இனிமேல் நம்மளுக்கு உருவாகாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க போய் சேர்ந்துருக்காங்க. இப்போ சுதீஷ் போய் ஒரு வேளை நாளைக்கு அவர் பார்லிமெண்ட்டை ராஜ்யசபா எம்பி ஆகிட்டா மட்டும் ராஜ்யசபா எம்பியாக போய் அவர் வந்து அறுத்து தள்ளிடுவாரா என்னங்க? அங்கே அப்படியே போய் வீர உரைகளை பார்லிமெண்ட்டில் நிகழ்த்திடுவாரா என்ன? ராஜ்யசபாவில் அவர் நிகழ்த்திடுவாரா என்ன? பெரிய பெரிய இன்டலெக்சுவல்ஸே அங்கே போய் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. அப்படிங்கும்போது இவரை மாதிரியான ஆட்கள்லாம் போய் அங்கே என்னத்தை பேசிடுவாங்க, என்னத்தை பண்ணிடுவாங்க? இப்போ கமல் கூட தான் தன்னோட வெக்கமான சூடு சுரணை எல்லாத்தையும் இழந்துட்டு டார்ச் லைட்டை தூரமாக கீழே தூக்கி போட்டுட்டு போய் டிஎம்கே கூட போய் சேர்ந்தார். இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் அவர் என்ன பெருசாக ராஜ்யசபாவில் என்னத்தை பெருசாக பேசி கிழிச்சிடுறாரு இல்லையா? அதே மாதிரி தான் கமல் வந்து கமல் தன்னை ஒரு இன்டெலெக்சுவல்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கிற ஆள், அவராலேயே அங்கே ஒன்றும் கிழிக்க முடியல. அப்படிங்கும்போது சுதீஷ் மாதிரி ஒருத்தர் ராஜ்யசபா சீட்டு வாங்கி போய் ராஜ்யசபாவில் என்ன பண்ணுறீங்க? இது என்னத்துக்கு? அவருக்கு ஒரு கௌரவத்துக்கான ஒரு பதவி. நானும் ராஜ்யசபா அரசியலில் இருந்தேன், நானும் ஒரு கௌரவமான ராஜ்யசபா எம்பியாக இருந்தேன்னா ஒரு கௌரவம், ஒரு அலங்காரத்துக்காக இந்த பதவி அவருக்கு தேவைப்படுது. அந்த அலங்காரத்துக்காக தேவைப்படுற பதவியை இந்த அம்மா வாங்கி கொடுக்கறதுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பசியில் ஒருத்தன் பட்டினியில் ஒருத்தன் வந்து சோறு வேணும், சோறு சாப்பிட்டா தான் அடுத்த செகண்ட் உயிராக இருக்க முடியுங்கிறதுக்கு ஒருத்தன் வந்து சோத்துக்காக அழறதுக்கும் ஒருத்தன் வயிறு மூட்டை நெஞ்சு மூட்டை தின்னுட்டு எனக்கு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு கேப்பச்சினோ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் அந்த கட்சியில் கேப்டனுக்காக உழைத்தவர்கள், கேப்டனே உயிராக நினச்சவங்கலாம் சும்மா இருக்காங்க. அந்த சுதீஷ் அப்படிங்கிறவருக்கு வந்து இந்த அம்மாவோட பிரேமலதாவோட சகோதரர் அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதி தான், வேறு எதுவும் கிடையாது. அதை வச்சுட்டு அவர் வந்து நான் ராஜ்யசபா போகணும். அந்த ராஜ்யசபாவில் உண்மையிலுமே அந்த ராஜ்யசபாவில் இன்றைக்கி போய் இருந்தவங்க தமிழ்நாடு சார்பாக வந்து அதிமுக சைடு, திமுக சைடு, காங்கிரஸ் சைடு எல்லா கட்சிகள் சார்பாக அங்கே போய் இருந்ததில் எத்தனையோ பேர் போயிருப்பாங்க. சுதந்திரம் பெற்ற காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் எத்தனையோ பேர் போயிருப்பாங்க. எத்தனை பேர் நம்ம மனசில் நிற்கிறாங்க சொல்லுங்கள்? எத்தனை எம்பிஸு அங்கே போய் உண்மையிலுமே வந்து மக்களுக்காக பேசி ஒரு தேசிய பிரச்சனையை, ஒரு தமிழ்நாட்டோட பிரச்சனையை பெரிய அளவில் பேசி ஒரு மாற்றத்தை உண்டாக்கியவர்கள், கேள்வியை எழுப்பியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரியில் கையை விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே எங்கே போகணும்? கச்சேரிக்கு போகிறாங்க, கேஸ் தான். ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற மாதிரி அந்த டெல்லிக்கு ஃப்ளைட்டு வாங்க, ராஜ்யசபா பில்டிங் பார்க்குறாங்க, திரும்பி வராங்க. அந்த மாதிரி தான் அது இருக்கும். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக வந்து இன்பதுரை சார் வந்து அங்கே ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சத்தத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி யாராவது 1-2 பேர் தான் இந்த மாதிரி பண்ண முடியுமே ஒழிய அது வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவலாகவும் நீங்கள் இருக்கணும். இருந்தால் தான் அங்கெல்லாம் வந்து ராஜ்யசபாவில் வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு குரல் கொடுக்க முடியும். அப்படி இல்லாத போது இப்போ அவர் இவங்க பிரேமலதா மேடத்தோட தம்பி சுதீஷ் அவர் ஏதாவது பெரிய கூட்டங்களில் பெரிய அளவுக்கு எதையாவது பேசி புரட்சிகரமாக பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் கிடையாது. அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட ஒழுங்காக கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நபருக்காக வந்து இவங்க கேப்டனை 2வது முறையாக கொண்டு இருக்கிறார் அப்படி தான் சொல்ல முடியும். சுதீஷுக்காக தன்னுடைய சொந்த தம்பிக்கு ஒரு அலங்கார எம்பி பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக கேப்டனை 2வது முறையாக பிரேமலதா மேடம் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. மேம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து திடீர்னு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக இருக்குமா மேம்? ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கிட்டாரா என்ன? நீங்கள் வந்து லீகலாக ஒரு கட்சி இருந்தால் தான் நீங்கள் இன்னொரு கட்சியோடு போய் கூட்டணி நடத்தி கூட்டணியில் சீட்டு வாங்க முடியும். ஓபிஎஸ் வந்து போன மாதமே அவர் வந்து திமுகவோட சேர போகிறார் அப்படிங்கிற செய்திகள் உழவின. நிறைய பத்திரிகை நண்பர்கள் சில பல பேர் அந்த பொலிட்டிக்கல் புரோக்கரேஜ் பண்ணி விட்டாங்க, இந்த லாபியிங் வேலையெல்லாம் பண்ணி விட்டாங்க, அநேகமாக போயிடுவாருங்க ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி 1 மாதம் ஆச்சு, 1 மாதம் 1.5 மாதம் ஆகிடுச்சு. இவர் அப்பயே போய் சேர வேண்டிய ஆள்.
இவர் வாக்கிங் போகும்போது முதல்வர் வாக்கிங் போகும்போது இவர் போய் பார்த்தாரு பார்த்தீங்களா, அப்போவே அது அவர் போகிறதுக்கான வேலைகள் நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது ஏன் இன்னும் அந்த ப்ராசஸ் ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைவதோ இல்லை திமுகவோடு வேறு ஏதோ ஒரு சமரசங்கள் செஞ்சுட்டு போகிறதோ, ஒரு கட்சி தனியாக தொடங்கி போகிறதோ, அது என்ன அப்படிங்கிறது 1.5 மாதமாக ஏன் இழுத்துட்ருக்கு அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பண பேரங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரில. அவர் ஓபிஎஸ்க்கு வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, அம்மாவால் தான் அவர் வந்து வாழ்ந்தார். அம்மா தான் அவருக்கு அவ்வளோ பெரிய அடையாளம். ஒரு துணை முதல்வர் எல்லா அடையாளங்களையும் கொடுத்த ஒருத்தர். அந்த இரட்டை இலைக்கு, அந்த அம்மாவுக்கு, புரட்சி தலைவருக்கு இன்றைக்கி வந்து அவங்க துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலம் இவர்களை மன்னிக்காது அப்படின்லாம் நம்ம அதை வந்து சும்மா சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போக முடியாது. காலம் இவங்களை மன்னிக்காது அப்படின்னு. அவர்களுடைய இறுதி காலமெல்லாம் ரொம்ப துயரமானதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப துயரமாக இருக்கும். பேச்சாலேயே வளர்ந்தவர் தான் கருணாநிதி. பேச்சில் பேசி பேசி அப்படியே எல்லார்த்தையும் இது பண்ணி வச்சிருந்தவர் தான் கருணாநிதி. அவர் மரணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உருவாகின்றது. அவருடைய மரணத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 ஆண்டுகள் அவர் பேசவே முடியாத சூழலில் இருந்தார். காலம் மிக மிக கொடுமையானது. சரிங்களா? அப்போது இவருக்கெல்லாம் ஓபிஎஸ்க்கெலாம் வந்து இந்த இயற்கையோ, இந்த காலமோ, இந்த கடவுளோ, இந்த மாதிரியான துரோகங்களுக்கு எதை கொடுக்க காத்திருப்பார்கள்னு தெரியாது. சரிங்களா? அதனால் வந்து அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அவர்கிட்ட எத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்குன்றது தெரியல. அவர் இந்த காரேஜெலாம் நிறையா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐயில் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பெரிய அளவுக்கு பல லட்சம் கோடி சொத்து வச்சுருக்கிறது, அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்காக அரசியலில் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருக்கார் அவர். அதுக்கு தன்னுடைய மான மரியாதையை விட்டுட்டு எங்கே வேணாலும் போய் தஞ்சம் அடையக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். அப்படிங்கும்போது அவருக்கு வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சியை பற்றியோ, இரட்டை இலைங்கிற ஒரு மாபெரும் ஒரு சக்தியை பற்றியோ அவருக்கு அக்கறையோ எதுவுமே கிடையாது. அதிமுகவுக்கு துரோகம் பண்ணி போகிற அவரால் வந்து எவ்வளோ நேரம் இந்த திமுகவோடு சேர்ந்து அரசியல் பண்ணிட முடியும்? 26 திமுக டெஃபினட்டாக வராது. அது திமுகவுக்கே தெரிஞ்சதுனால தான் ஓபிஎஸ் மாதிரியான ஒரு வீணா போன லக்கேஜ்லாம் தூக்கி சுமக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அப்போ இவங்க சேர்ந்ததுனால பலமாலாம் ஆகலையா மேம்? திமுக பலமாலாம் ஆகலையா? தேமுதிக சேர்ந்துருக்காங்க, இப்போ ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தி பலமாக ஆகலைன்னா பலமாக ஆக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் தவிர அவங்க கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிகள் யாராக இருந்தாலும் அது எல்லாமே காங்கிரஸ் ஒரு 5%, 4.5ன்னு சொல்லணும். 4 நீங்கள் ரவுண்ட் பண்ணி 5ன்னு கூட வச்சுக்கோங்க. காங்கிரஸ் ஒரு 5%, விடுதலை சிறுத்தைகள் ஒரு 1% இருக்கும். மற்றவங்க எல்லாருமே 0.5, 0.5% குறைவாக இருக்கிறவங்க தான். அப்போ நீங்கள் 0.5% குறைவாக இருக்கிற இன்னும் 20 பேரை சேர்த்தா நீங்கள் இருக்கிறது 234 சீட்டு தானே. 234 சீட்டை எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் கொடுத்து அவங்க அத்தனை பேர்த்தையும் நீங்கள் உதயசூரி சின்னத்தில் நிற்க வச்சு நீங்கள் இது சின்னத்தை கொடுத்துடலாம். அங்கே கிரவுண்டில் வேலை பார்ப்பாங்களா திமுக தொண்டர்கள்? அவங்க எப்படி பார்ப்பாங்க? வேலை பார்க்க மாட்டாங்க. இதெல்லாமே ஏற்கனவே இந்த பாடங்கள் எல்லாமே திமுகவுக்கு கிடச்சிருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டாலினை வந்து ஒரு சிலர் வந்து அவர் பெரிய தந்திரவாதி, மந்திரவாதி, அவர் சாணக்கியர், இப்படி தான் கருணாநிதியை வந்து அவர் சாணக்கியர்னாங்க. கருணாநிதியோட திமுக கருணாநிதியோட கைக்கு வந்ததுக்கப்புறம் 2 முறை அவர் வந்து சட்டசபை எதிர்கட்சி தலைவர் பதவியவே இழந்தார். அந்த அந்தஸ்தே போயிடுச்சு அவர். தான் உயிரோடு வாழ்ந்த, திடகாத்திரமாக வாழ்ந்த காலகட்டத்தில் கருணாநிதி எதிர்கட்சி அந்தஸ்தையே இழந்துட்டு கேவலப்பட்டு வீட்டில் உட்காந்துருந்தார். கேவலப்பட்டு போய் உட்காந்துருந்தார். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கருணாநிதியே சாணக்கியன் கீணக்கியன்லாம் நீங்கள் சொல்லி அவரே இந்த மாதிரி ஒரு கேவலத்தை அடைந்து இருந்தார் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாலின் 5 வருஷம் முதல்வராக இருந்தார்னா அந்த 5 வருஷம் எவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்தார், மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்தார். 13 வயசு பிள்ளைகிட்ட போய் கஞ்சாவை கொடுத்துருக்கிறதா ஸ்டாலினோட மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கி ரோட்டில் திரியிற 100 பேர் இந்த ரோட்டில் நான் திரியிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாதி பேர் கஞ்சாவை சாப்பிட்டுட்டு சுற்றுறவனாக இருக்கான். யார் எந்த நேரம் என்ன பண்ணுவான்ற தெரியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்த ஸ்டாலினை இவர்கள் சாணக்கியன் கீணக்கியன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களோட சுயநலத்துக்காக சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது தேமுதிகான ஒரு 0.3% அவங்களோட ஓட் பேங்க். சரிங்களா? ஆனால் அரசியலில் உங்களுக்கு வந்து 0.5 இருந்தாலும் சரி, 0.5ன்னு கூட இங்கே ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அரசியலில் ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம். எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியன்ற கணக்கில் திமுக அவங்க தூக்குனாலும் தூக்கட்டும். ஆனால் எத்தனை பேர்த்த நீங்கள் இந்த மாதிரி தேமுதிக மாதிரி 0.3, 0.1, 0.2 அந்த மாதிரி வச்சுருக்க எத்தனை பேர்த்த தூக்கினாலும் அது ஜெயிக்க போகிறது கிடையாது. ஏன்னா திமுகவோட கடைமட்ட தொண்டர்கள் வந்து திமுகவோட இந்த அப்ரோச் பிடிக்காம தான் இருக்காங்க.
இதில் வந்து நீங்கள் டெஃபினட்டாக காங்கிரஸ் போய் திமுகவோடு சேரப்போவது இல்லை. அது கிட்டத்தட்ட அந்த கூட்டணி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. காங்கிரஸுக்கு வந்து கேரளாலையும் இங்கே பாண்டிச்சேரியிலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால அவங்க டிவிக்கே கூட போகிறது பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டதுனால தான் இடையில அவங்களோட எம்பிஸ் எல்லாம் விட்டு சரி லைட்டாக அவங்க தட்டி பாருங்கள் என்ன ரியாக்ஷன் வருதுன்னு. இவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. உடனே அவங்க வந்து இந்த பக்கம் போகிறாங்க. டிவிகே சைடு மேக்ஸிமம் அது போயிடுச்சுன்னே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் காங்கிரஸும் கைவிட்டு போனோன்னா இன்னும் லெட்டர் பேட் கட்சிகள் ஒரு 10 கட்சியாவது சேர்த்து விடுவாங்க. ஓ இப்படி கட்சியெல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம வியக்கிற அளவுக்கான கட்சிகள்லாம் அவங்களோட வருவாங்க. வந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிருவீங்களான்னா திமுக மிக நிச்சயமாக அது ஜெயிக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சூழலில் தான் இந்த வீணா போன லக்கேஜ் இருக்கு இல்லையா ஓபிஎஸ், அந்த லக்கேஜையும் தூக்கி போட முடியுமா, அவரை ஒரு தனி கட்சி தொடங்க வச்சு தூக்கி போட முடியுமான்னு பார்க்குது. போனோம்னா இவருக்கு வந்து 0.1% கூட ஓட்டு கிடையாது. 0.1% அவரோட லொக்கேஷன், அவர் அந்த தேனியில் ஒரு சில இடங்களில் அவரோட சாதி ஓட்டு இருக்கணும்னு நம்புகிறாங்க. அது கை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கொடுக்காது. அவர் இரட்டை இலைக்கு துரோகம் செய்தால் அவருடைய சொந்த இன மக்களே வந்து அவர் லிட்டரலாக கல்லை போட்டு எரிஞ்சு சாகடிப்பாங்க. அது மிக நிச்சயம். சாகடிக்கிறதுனால லிட்டரலாக சாகடிக்கிறதில்ல, ஆனால் அவரை வந்து ஒரு 0 மார்க் அவருக்கு தேர்தலில் கொடுத்து அவரை திருப்பி வீட்டில் உட்கார வைப்பாங்க அப்படிங்கிறது தான். அரசியல் எதிர்காலமே இல்லாத ஓய்ந்து போன ஒரு ஒடியக்கூடிய முறிஞ்சு சாயக்கூடிய ஒரு மரத்தை கொண்டு வந்து நாங்கள் திருப்பி பிழைக்க வைப்போம் அப்படின்னு திமுக முட்டாள்தனமாக நம்புது அப்படின்னா அது திமுகவோட தலையெழுத்து, அவ்வளோதான். மேம், திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள், அதாவது விசிகா போன்ற கட்சிகள்லாம் வந்து இரட்டை இலக்கத்தில் வந்து எங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்களாம். அதாவது தேமுதிகவுக்கே நாங்கள் 10 சீட்டு கொடுக்குறோம் அப்படின்றதுனால தான் தேமுதிக இணைஞ்சதாலாம் தகவல் போயிட்டு இருக்கு. அப்போ எல்லா கூட்டணி கட்சிகளும் இரட்டை இலக்கத்தில் கேட்டால் திமுக கம்மியான தொகுதியில் போட்டி போடுமா? அப்போ திமுக இது வரைக்குமே வந்து பெரிய பர்சன்டேஜில் பெரிய எண்ணிக்கையில் அது போட்டது கிடையாது. பெரிய எண்ணிக்கையில் அது போட்டது கிடையாது. இரட்டை இலக்க சீட்டுகள் விசிகேக்கு டெஃபினட்டாக தரமாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அவரே வந்து இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறாரு, நாளைக்கு ஒரு பேசுகிறாரு. அவங்க தலைவர் திருமா அவர்கள் இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறார், இரட்டை இலக்கம் கிடைப்போம் பாரு, நாளைக்கு வந்து கிடைக்கலனாலும் நான் அவங்க கூட இருப்போங்க அப்படிம்பாரு. அப்படிங்கும்போது எப்படி மதிப்பாங்க? ஒரு ஸ்டாண்டில் என்ன தானே மதிப்பாங்க. இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று பேசினா குடிகார மாதிரி பேசிட்டு இருந்தால் யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால் அவருக்கு வந்து திமுக கூட்டணிக்குள்ளே பெரிய அளவுக்கு திருமா அவர்களுக்கு மதிப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. திரும்ப 2 விசிகேவை திமுக எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னா, அவங்க தானே நாம் கொடுக்கறதா வாங்கிட்டு போவாங்க சார், கொடுக்குற பைசாவை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து மேனேஜ் பண்ணி அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிற லெவலில் தான் அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்காகத்தான் அவங்க அந்த தேர்தல் கூட்டணி பேசுகிறதுக்காக ஒரு குழு வச்சுருக்காங்க. அவங்க இவங்களை அப்படி தான் டீல் பண்ணுவாங்க. 2 இடதுசாரிகளோ விசிகே, அப்புறம் அந்த கொங்கு அவர் ஈஸ்வரனோட கட்சி, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அவங்க அப்படி டீல் பண்ணி தான் அனுப்பிச்சி விடுவாங்க. அதனால் சும்மா 2 இலக்கம் 3 இலக்கம்னா இவர் கேமரா பார்க்குற இடத்துல வேணால் 2 இலக்கம்னு காட்டலான்னா தரமாட்டாங்க. மேம், தேமுதிக வந்து திமுகவில் இணைஞ்சதுனால அதிமுகவுக்கு ஏதாச்சும் பின்னடைவு ஏற்படும்? 5 நயா பைசாவுக்கு எங்களுக்கு நஷ்டம் கிடையாது. என்னென்னா ஒரு வேளை வந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு 6 சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அந்த 6 சீட்டு வந்து எங்களுக்கு பத்திரமா சேவ் ஆகிடுச்சு. அது கட்சியில் கூட்டணியில் இருக்க மற்றவர்களுக்கோ இல்லை அதிமுககாரர்களுக்கோ அது போய் வெற்றி பெறக்கூடிய ஒரு சீட்டுக்களாக அது மாறும் அப்படிங்கிற வகையில் வந்து தேமுதிக போனதுனால பெரிய நட்டம் அப்படின்லாம் கிடையாது எதுவுமே. ஏன்னா அவங்க இந்த பகுதியில் இருக்கிற ஓட் பேங்க்லாம் கிடச்சிரும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த இடம்தான் இங்கே என்ன அப்படியே தேமுதிக அது ஒரு காலம் எங்கள் விருகம்பாக்கத்துலன்னா கூட அவங்க ஜெயிப்பாங்கன்றதெல்லாம் இருந்ததால் அது கேப்டன் உயிரோடு இருந்த காலம். இப்போ அதெல்லாம் கிடையாது. அப்புறம் இந்த அம்மா மேலே அந்த மதிப்பு எல்லாத்துக்குமே தேமுதிகவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்த அரசியல் நிகழ்வுகளை உற்று பார்க்குற அனைவருக்குமே இந்த அம்மா மேலே ஒரு பெரிய ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. அதனால் அந்த அலர்ஜியே இந்த அம்மா இதோட வந்து அவங்களோட அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வரதே அந்த அலர்ஜியாக தான் இருக்கும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.